சின்னதாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சீரீஸ் பேர் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் சீரீஸ். அதாவது பேசிக்காக வந்து பேங்க்ரியாஸில் வந்து இன்சுலின் எப்படி செக்ரேட் ஆகுது, இன்சுலின் டிஃபிஷியன்சினால் எப்படி நமக்கு டயபெட்டிஸ் வருது, டயபெட்டிஸோட மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன, அதோட மேனேஜ்மெண்ட் என்ன, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து டயபெட்டிஸ் ரிலேட்டடாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு தெரியும் பேங்க்ரியாஸ் இருக்குது. பேங்க்ரியாஸில் வந்து ஹெட்டு, பாடி, டெய்ல் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் டெய்ல் ரீஜனில் தான் அதிகமான ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் இருக்குது. அதாவது ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து கிளஸ்டர்டாக இருக்கும். அது வந்து மெயினாக வந்து டெய்ல்ஸில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த குரூப் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர், இந்த குரூப் ஆஃப் செல்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து ஆல்ஃபா செல், பீட்டா செல், காமா செல், மேஜராக இந்த 3 செல்ஸ் இருக்குது. அதாவது பேங்க்ரியாஸில் வந்து நமக்கு தெரியும் எக்ஸோக்ரைனும் இருக்குது, எண்டோக்ரைனும் இருக்குது. எக்ஸோனா வந்து பார்த்தோம்னா டக்ட் வழியாக வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் போகிறது. எண்டோன்னு பார்த்தோம்னா பிளட்லேயே வந்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அதுதான் இப்போ நமக்கு தெரியும் ஆல்ஃபா செல்ஸ் வந்து குளுக்கோகானை ப்ரொடியூஸ் பண்ணுது, பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுது, காமா செல்ஸ் வந்து சமட்டோஸ்டாட்டின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து இதுதான் இந்த சின்னதாக இருக்கிறது தான் வந்து ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் செல்ஸ். இந்த இதில் வந்து பார்த்தோம்னா இன்சுலின்ங்கிறது இந்த க்ரீனாக இருக்கிறது, இந்த ரெட்டாக இருக்கிறது வந்து குளுக்கோகான், இந்த ப்ளூவாக இருக்கிறது வந்து சமட்டோஸ்டாட்டின். அப்போ இந்த ஃபுல்லாக இந்த பிளாக்காக இருக்கிறது அதெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த அசினார் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ளூரோஸ்கோப்பை வச்சு நம்ம செல்ஸை பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன்சுலின் பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இன்சுலின் வந்து பார்த்தோம்னா மேடப் ஆஃப் 51 அமினோ ஆசிட். அதாவது 51 அமினோ ஆசிட் சேர்ந்து தான் நமக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்சுலினில் ஆல்ஃபா செயின்னு இருக்குது, பீட்டா செயின்னு 2 இருக்குது. ஆல்ஃபா செயின் வந்து 30 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, பீட்டா செயினில் வந்து 21 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இப்போது இன்சுலின் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் வந்து சிந்தசிஸ் ஆகி கோல்ஜி அப்பரேட்டஸ் மூலமாக அந்த வெசிக்கிள் ஃபார்ம் ஆகி வச்சுருக்கும். அதாவது ப்ரோ இன்சுலின் வந்து ப்ரோ இன்சுலின் வந்து ப்ரோ இன்சுலினாக கன்வெர்ட் ஆகும், ப்ரோ இன்சுலின் வந்து இன்சுலினாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா வந்து இதில் வந்து ப்ரோ இன்சுலினில் வந்து ஆல்ஃபா செயின், பீட்டா செயின் ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சி பெப்டைடு இருக்கும். இந்த சி பெப்டைட் பிரேக் ஆகிறதுனால தான் நமக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். இன்சுலினோட ஆஃப் லைஃப் என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும்தான். இது எப்படி வந்து மெட்டபலைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லிவர்லேயும் கிட்னிலையும் போய் இது மெட்டபலைஸ் ஆகிடுது. இப்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இன்சுலினோட ஆக்ஷன் தான். அதாவது இன்சுலின் எப்படி கார்போஹைட்ரேட்டில் ஆக்ட் ஆகுது, ப்ரோட்டீனில் எப்படி ஆக்ட் ஆகுது, ஃபேட்டில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். மெயினாக வந்து இன்சுலின்ங்கிறது வந்து ஒரு அனபாலிக் காம்போனண்ட். அதாவது அனபாலிக்னால் சின்ன சின்ன மாலிகுல்ஸாக இருக்கிறதெல்லாம் சேர்த்து அது பெரிய மாலிகுலை கொண்டு வரும். குளுக்கோகான் பார்த்தோம்னா அது கெட்டபாலிக்னால் பெரிய மாலிகுலை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனி மாலிகுலாக கொண்டு வரும். அதுதான் அனபாலிக்குங்கிறது, கெட்டபாலிக்குங்கிறது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்போ இன்சுலினோட ஆக்ஷன் கார்போஹைட்ரேட்டில் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து யூஸ்வலாக தெரியும். அதாவது நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பாடியில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். ஸோ அந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது பேங்க்ரியாஸில் இருந்து இன்சுலின் செக்ரேட் ஆகி பிளட் குளுக்கோஸ் லெவலை குறைக்கும். இதுதான் மெயின் ஆக்ஷன் இன்சுலின். இது அதே மாதிரி குளுக்கோகான்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில் எப்போ குளுக்கோஸ் லெவல்லாம் கம்மியாக இருக்கோ அப்போ குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் பிளட்டில். இதுதான் குளுக்கோகான். ரெண்டுமே ஆப்போசிட் ஆக்ஷன். இப்போ இன்சுலின் எப்படி நம்ம பாடியில் பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து குறைக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இன்சுலின் டிக்ரீஸ் த பிளட் குளுக்கோஸ் லெவல் பை ஃபெசிலிட்டேட்டிங் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ் பை தி செல்ஸ். அதாவது பிளட்டில் குளுக்கோஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து GLUT4 அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் மூலமாக செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது GLUT4ங்கிறது அதாவது இட்ஸ் ஒன் ஆஃப் தி டிரான்ஸ்போர்ட்டர். நம்ம பாடியில் வந்து GLUT4ங்கிறது இப்போ டோட்டலாக வந்து GLUT1லேருந்து 7 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் மெயினாக வந்து GLUT4ங்கிறது
இன்சுலின் சென்சிட்டிவ். இது எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம்னா மசில் ஃபைபர்லேயும் அடிப்போஸ் டிஷ்யூலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே GLUT5ன்னு பார்த்தோம்னா ஃப்ரக்டோஸ் சென்சிட்டிவ். அந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டாருக்கும் ஒவ்வொரு சென்சிட்டிவிட்டி இருக்குது. இப்போ மெயினாக நம்ம பார்க்குறது இந்த GLUT4 இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. இது எதுக்கு பார்த்தோம்னா இந்த டிரான்ஸ்போர்ட் அந்த இந்த GLUT4 மூலயமா எப்படி வந்து குளுக்கோஸ் வந்து பிளட்டில் இருந்து செல்லுக்கு வெளில வருது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லா செல்லுலேயுமே மேக்ஸிமம் எல்லா செல்லுலேயுமே வந்து இன்சுலின் ரிசப்டார் இருக்கும். ஸோ இந்த இன்சுலின் ரிசப்டாரில் வந்து இன்சுலின் போய் பைண்ட் ஆகும். இன்சுலின் போய் பைண்ட் ஆகும்போது பார்த்தோம்னா இது ரெண்டும் ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டாருக்கு உள்ள குளுக்கோஸ் கொண்டு வரதுக்கு அலோவ் பண்ணும். இதுதான் அதோட மெயின் ஃபங்க்ஷனே GLUT4க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தோம்னா குளுக்கோஸை வந்து செல்லுக்குள்ளே அனுப்புறதுக்கு ஃபெசிலிட்டேட்டிங் டிரான்ஸ்போர்ட் அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ் பை தி செல்ஸ். இது ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெரிஃபெரல் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி குளுக்கோஸ். பெரிஃபெரல் யூட்டிலைசேஷனுங்கிறது ஒன்று கிடையாது. அடிப்போஸ் டிஷ்யூ இந்த மசில் ஃபைபருக்கு எல்லாமே வந்து குளுக்கோஸை வந்து கொண்டு போய் குளுக்கோஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண சொல்லும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ஆஃப் குளுக்கோஸ் பை தி கன்வெர்ட்டிங் இன்டு கிளைக்கோஜன் இன் லிவர் அண்ட் மசில். அதாவது இப்போ பாடியில் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் குளுக்கோஸ் நிறையா இருக்குது. இந்த குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் லிவர்லேயும் மசில்லையும். அது பேர் தான் கிளைக்கோஜெனசிஸ். ஜெனசிஸ்னால் ஃபார்மேஷன், கிளைக்கோனா கிளைக்கோஜன். இந்த கிளைக்கோஜெனசிஸ் ஃபார்மேஷனை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஹிபிட்டிங் கிளைக்கோஜெனோலைசிஸ். அதாவது கிளைக்கோஜனை வந்து குளுக்கோஸாக பிரேக் டவுன் பண்ணுறதை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. ஏன்னா நமக்கு தேவை குளுக்கோஸை வந்து கம்மி பண்ணணும். இப்போ கிளைக்கோஜனை வந்து பிரேக் பண்ணுறதுனால குளுக்கோஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதை இன்ஹிபிட் பண்ணுறது. அந்த இதுக்கு பேர் என்னென்னா கிளைக்கோஜெனோலைசிஸ். கிளைக்கோனா கிளைக்கோஜன், லைசிஸ்னால் பிரேக் பண்ணுறது. ஓகேவா? கிளைக்கோஜனை பிரேக் பண்ணுறது மூலிமா நமக்கு குளுக்கோஸ் கிடைக்கும். இதை இன்ஹிபிட் பண்ணுறது மெயின் வேலை. இப்போ என்ன பார்த்துருக்கோம் புதுசாக? கிளைக்கோஜெனசிஸ். நெக்ஸ்ட்டு கிளைக்கோஜெனோலைசிஸ். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஹிபிட்டிங் குளுக்கோனியோஜெனசிஸ். குளுக்கோனியோஜெனசிஸ்ங்கிறது வந்து பார்த்தோம்னா குளுக்கோனா குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது மற்ற குளுக்கோஸ் இல்லாமல், அதாவது கிளைக்கோஜன் இல்லாமல் மற்றது மூலயமா அந்த ப்ரோட்டீன், ஃபேட்டு இது மூலயமா வந்து குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது. அது பேர் தான் குளுக்கோனியோஜெனசிஸ். ஜெனசிஸ்னால் ஃபார்மேஷன், குளுக்கோஸ்னால் குளுக்கோனா குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, நியோனா அதர் தென் இந்த ப்ரோட்டீன், ஃபேட் இது எல்லாமே சேர்ந்து. இப்போ மூணு டேர்ம் பார்த்துருக்கோம். கிளைக்கோஜெனசிஸ், கிளைக்கோஜெனோலைசிஸ், குளுக்கோனியோஜெனசிஸ். மூணுத்தையுமே வந்து இன்ஹிபிட் பண்ணுது. கிளைக்கோஜெனசிஸ் வந்து கிளைக்கோஜன் ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ தான் வந்து குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக பாடிக்குள்ளே கொண்டு போய் லிவர்லேயும் மசில்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ கிளைக்கோஜெனோலைசிஸ், குளுக்கோனியோஜெனசிஸ் ரெண்டுத்தையுமே வந்து இன்ஹிபிட் பண்ணுது. இதுதான் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். அதாவது கார்போஹைட்ரேட் மேலே எப்படி இன்சுலின் ஆக்ட் ஆகி குளுக்கோஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது. அதாவது இன்சுலின் வந்து ப்ரோட்டீன் மேலே எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது மெயினாக ஒன்றுமே கிடையாது. இது வந்து ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண வைக்க மெயினாக ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் கெட்டபாலிசம் வந்து இந்த ப்ரிவென்ட் பண்ணுறது. அப்புறம் ப்ரோட்டீன் கெட்டபாலிசம் ப்ரிவென்ட் பண்ணுறதுனால ப்ரோட்டீன் வந்து குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் ஆகிறத வந்து ப்ரிவென்ட் பண்ணுது இன்சுலின். மெயினாக வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கெட்டபாலிசம் ஆஃப் ப்ரோட்டீனை வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக இன்சுலின் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து பார்த்தோம்னா ஃபேட் மெட்டபாலிசம். ஃபேட் மெட்டபாலிசம்ங்கிறது வந்து இப்போ எக்ஸஸாக நம்ம பாடியில் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் குளுக்கோஸ் நிறைய இருக்கும். அந்த குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஒரு இதில். அடுத்து பார்த்தோம்னா இல்லைன்னா ட்ரைக்ளிசரைடாக, ஃபேட்டி ஆசிடாக கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும் அடிப்போஸ் டிஷ்யூவில். இன்சுலின் ஸ்டிமுலேட்ஸ் சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட். It also increases the storage of fat in adipose tissue. Okay.
synthesis of fatty acid and triglycerides. Insulin promotes the transport of excess glucose into the cell, particularly the liver cells. அதே மாதிரி insulin promotes synthesis of lipids by activating the enzyme which converts glucose into the fatty acid into the triglycerides. அதாவது மெயினாக வந்து பார்த்தோம்னா ஃபேட் வந்து பார்த்தோம்னா ஃபேட் மெட்டபாலிசம்னா குளுக்கோஸ் வந்து ஃபேட்டி ஆசிடாகவும் கன்வெர்ட் ஆகுது, ஃபேட்டி ஆசிட் ட்ரைக்ளிசரைடாகவும் கன்வெர்ட் ஆகுது. அதாவது குளுக்கோஸ் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது, அவ்வளோதான். ஃபேட்டாக அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது அடிப்போஸ் டிஷ்யூவில். ஃபைனலாக என்ன பார்க்குறோன்னா ப்ளட் குளுக்கோஸ் லெவல் ரெகுலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ப்ளட் குளுக்கோஸ் லெவல் ரெகுலேஷனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ யூஸ்வலாக நம்ம பாடியில் வந்து நார்மல் ஃபாஸ்டிங்னு பார்த்தோம்னா ஒரு 80 to 100 தான் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம பிளாஸ்மா இன்சுலின் பார்த்தோம்னா 10 மைக்ரோ யூனிட்ஸ் பர் எம்எல் தான் இருக்கும். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு இன்சுலின் சர்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன் அது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேங்க்ரியாஸில் வந்து இன்சுலின் ஸ்டோர் ஆகிருக்கு. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இன்சுலின் ஃபுல்லாக செக்ரேட் ஆகும். அது மேக்ஸிமம் 100 மைக்ரோ யூனிட்ஸ் பர் எம்எல் வரைக்கும் செக்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருப்பி ஒரு டவுன் வரைக்கும் வரும், கீழே குறைஞ்சி திருப்பி புதுசாக இன்சுலின் வந்து சிந்தசிஸ் ஆகி அதுக்கப்புறம் செக்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிந்தசிஸ் ஆகி செக்ரேட் ஆகி அப் டு 250 மைக்ரோ யூனிட்ஸ் பர் எம்எல் வரைக்குமே போகும் வித்தின் 2.5 hours ஆஃப்டர் மீல். ஸோ இதுதான் வந்து பைஃபேசிக் எஃபெக்ட் ஆஃப் பிளாஸ்மா லெவல் ஆஃப் இன்சுலின். ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி வந்து பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டைமில் நமக்கு ஒரு டக்குன்னு இன்சுலின் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் போக போக பார்த்தோம்னா புதுசாக வந்து பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலினை வந்து செக்ரேட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிலீஸ் பண்ணி 2.5 hours மேக்ஸிமம் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமோ அதை அச்சீவ் பண்ணும். இதுதான் வந்து நம்ம பாடியில் வந்து இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகிறது அந்த ரெகுலேஷன். நெக்ஸ்ட்டு சீரீஸில் நம்ம குளுக்கோகான் சொமட்டோஸ்டாட்டின் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.